Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.4ல 7thல second sum பார்க்குறோம். Okay. Show that 19 minus 7i divided by 9i the whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i the whole power 12 is real அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோமே என்ன செய்வோம், இசட்னு எடுத்துப்போம். அதில் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கன்சிடர் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 19 மைனஸ் 7i டிவைடட் பை 9i. ஓகேவா? ஸோ இதில் வந்து கீழே இமேஜினரி பார்ட் 9 + i. ஓகே, சாரி 9 + i. ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இங்கே கீழே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பொறுத்தவரையில் கீழே டினாமினேட்டரில் எப்போவுமே ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம காஞ்சுகேட் எடுத்து கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். அதுக்காக தான். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், 19 மைனஸ் 7i டிவைடட் பை 9 + i. காஞ்சுகேட்னா என்ன, டினாமினேட்டரில் இருக்க வேல்யூவில் இமேஜினரி பார்ட்டு சைனை சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை அண்ட் டிவைட். அப்போ 9 மைனஸ் i டிவைடட் பை 9 மைனஸ் ஐன்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை. ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 19 மைனஸ் 9 171. நெக்ஸ்ட் 19 மைனஸ் i மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 99. நெக்ஸ்ட்டு 7ம் 9ம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் தானே இருக்குது. ஸோ மைனஸ் 63i. நெக்ஸ்ட் இங்கே மைனஸும் மைனஸும் ப்ளஸ் 7i² டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, 9 + i 9 மைனஸ் i. ஸோ a + b, a மைனஸ் b ஃபார்முலா என்ன, a² மைனஸ் b². ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். 9² மைனஸ் i²ன்னு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு தெரியும் i² வேல்யூ -1. ஸோ இந்த +7 இங்கே என்ன ஆயிடுது, -7 ரியல் பார்ட்டாக மாறிடுது இந்த i போய். ஓகேவா? ஸோ இதுவும் ரியல் பார்ட், -7ம் ரியல் பார்ட். ஸோ 171 - 7 இஸ் ஈக்குவல் டு 164. ஓகே, நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் மைனஸும் மைனஸை என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் என்ன, அதில் இருக்கக்கூடிய பிக் நம்பர் சைன் தான். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 82i டிவைடட் பை 9² என்ன வரும், 81 i² -1. ஸோ +1. ஓகேவா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 164 - 82i டிவைடட் பை 82. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இதில் 82ங்கிறது காமன் வேல்யூ ஐ திங்க். ஸோ வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 82 நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னா இது 2 டைம்ஸ் இருக்கா. ஸோ 2 மைனஸ் i டிவைடட் பை 82. ஸோ 82 கேன்சல் ஆகி நமக்கு 2 மைனஸ் ஐன்னு கிடச்சிது. இது எதோட வேல்யூவை நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், 19 மைனஸ் 7i டிவைடட் பை 9 + i. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை தான் நம்ம செக் பண்ணிட்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட் நவ் கன்சிடர் இன்னொரு ப்ராக்கெட்டில் உள்ளது என்ன வேல்யூ, 20 மைனஸ் 5i டிவைடட் பை 7 மைனஸ் 6i. ஓகே, இதையும் சால்வ் பண்ணிட்டோன்னா ஈஸியாக சம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இதுவும் காஞ்சிகேட் எடுத்துடலாம். 20 மைனஸ் 5i டிவைடட் பை 7 மைனஸ் 6i ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன். இமேஜினரி பார்ட்டில் சைனை சேஞ்ச் பண்ணுறோம். 7 + 6i டிவைடட் பை 7 + 6i. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 20 × 7 என்ன கிடைக்குது, 140. 20 × 6i விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 120i. இது 5 × 7. ஸோ மைனஸ் இருக்குது. ஸோ -35i. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ். ஸோ -5 × 6 எத்தனை, 30i² டிவைடட் பை a minus b, a plus b. So a² minus 6i the whole square. Okay, so simplify பண்ணிங்கன்னா இங்கே வந்து என்ன ஆயிடுது, +30 எப்பவும் போல் +30 ஆயிடுது. i² -1.
ஸோ இது ப்ளஸ் 13. ஸோ 140 ரியல் பார்ட், இதுவும் ரியல் பார்ட். ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் 70. நெக்ஸ்ட் இங்கே ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ். ஸோ பிக் நம்பர் சைன் ப்ளஸ்ஸு, ஆனால் என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஸோ 85 I divided by 7 square 49, I square plus 1 minus 1. So இது plus ஆயிரும் கரெக்டாக, plus 6. So which is equal to என்ன கிடைக்கும், 170 plus 85 I divided by 85. So same method தான், 85 வெளியே எடுத்துடலாம். So 85 into இது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 times. So 2 plus I divided by 85 கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இஸ் ஈக்குவல் டு 2 + I கிடைக்குது. இது எதோட வேல்யூ, 20 minus 5I divided by 7 minus 6I. ஓகேவா? ஸோ ப்ராக்கெட்டில் உள்ள ரெண்டு வேல்யூ நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ கொஷினில் கொடுத்துருக்கிற ஹோல் வேல்யூவை வந்து நான் இசட்னு எடுத்துட்டேன். ஓகே, நம்ம இப்போ இந்த ப்ராக்கெட்டு உள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். is equal to z equal to இதோட வேல்யூ என்ன, 2 minus I the whole power 12 plus 2 minus 2 plus I the whole power 12. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், z is real அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ z கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணுவோம், z பார் செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ z பார்னா என்ன, இந்த ஹோல் டேமோட பார். So 2 minus I the whole power 12 plus 2 plus I the whole power 12 இதோட whole bar. ஓகே, இனி ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுறோம். தனித்தனி பாராக ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். 2 minus I the whole power 12 bar plus 2 plus I the whole power 12 bar. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த பவரை வெளியே எடுப்போம், பாரை இந்த வேல்யூக்கு கொடுப்போம். கரெக்டாக? ஸோ 2 minus I bar the whole power 12 plus 2 plus I bar whole power 12. ஸோ பார்னா நமக்கு என்ன தெரியும், இமேஜினரி பார்ட்டோட சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ 2 plus I whole power 12 plus 2 minus I the whole power 12. இது வந்து என்ன கிடைச்சிருக்கு நமக்கு, z bar. ஓகேவா? ஸோ z bar equal to, இப்போ பாருங்கள் இந்த ஹோல் டேர்ம் தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்துருக்கோம், இந்த டேர்ம். ஓகேவா? இதுதான் இசட்டு. ஸோ நமக்கு இங்கே திரும்ப ஃபைன் பண்ணியிருக்கிறதோ என்ன தான் இசட்டு. ஸோ இந்த டேர்ம் ஃப்ரண்டில் இருக்குது, இது பேக்கில் இருக்குது, ப்ளஸ் தானே. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இதை நம்ம இசட்னு எடுத்துக்கலாமா? ஸோ இசட் பார் ஈக்குவல் டு இசட்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி, இசட் இஸ் ரியல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார். இப்போ நமக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா என்ன, இந்த சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஓகேவா? அதாவது இசட் இஸ் ரியலாக இருக்கும்போ இசட் ஈக்குவல் டு இசட் பார், இசட் ஈக்குவல் டு இசட் பாராக இருக்கும்போ இசட் இஸ் ரியல். இப்போ நமக்கு என்ன கிடச்சி, இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக என்ன, இசட் இஸ் ரியல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுறோம். therefore இப்போ நமக்கு என்ன, இசட் ஈக்குவல் டு இசட் பார், therefore இசட் இஸ் ரியல். கரெக்டாக? நம்ம எந்த வேல்யூவை இசட்னு எடுத்திருக்கோம், இந்த ஹோல் டேர்ம். ஸோ அதை எழுதி முடிச்சிடலாம். therefore 19 minus 7I by 9 plus I the whole power 12 plus 20 minus 5I by 7 minus 6I the whole power 12 is real. அவ்வளோதான். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.